வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் ஒரு ஜியோ சிம் எப்படி போடலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இதுக்கு ஜியோ பாஸ் ப்ளஸ் அப்படிங்கிற அப்ளிகேஷன் உங்களுக்கு தேவைப்படும். இது நீங்கள் ஜியோ ஆஃபீஸில் நீங்கள் கடை வச்ச அப்புறம் உங்களுக்கு ஒரு யூசர் நேமும் பாஸ்வேர்டும் கொடுத்துருவாங்க. அதை வச்சு தான் நீங்கள் சிம் போடும்போதோ இல்லை ரீசார்ஜ் பண்ணுறதோ இல்லை மற்ற எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஜியோ பாஸ் ப்ளஸ்க்கு நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு லாகின் பண்ணி உள்ளே போய்க்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு பண்ணதுனால EKYC அப்படிங்கிற ஆப்ஷனை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் மொபிலிட்டி அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிடணும். இப்போது கஸ்டமரோட ஆதார் நம்பர் 12 டிஜிட் ஆதார் நம்பரை டைப் பண்ண சொல்லுவாங்க. ஸோ கஸ்டமரோட ஆதார் நம்பரை கரெக்டாக இங்கே டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு அதர் மொபைல் கனெக்ஷன் அப்படின்னு இருக்கும். அதில் நீங்கள் நோ அப்படிங்கிறத கொடுத்துட்டு கஸ்டமரோட ஃபோட்டோவை நம்ம எடுக்க வேண்டியது வரும். ஸோ நீங்கள் கரெக்டாக அது கஸ்டமரை ஃபோட்டோ எடுக்கணும். ஒயிட் பேக்ரவுண்டில் நிற்க வச்சு ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துருங்க. ஃபேஸ் கேப்சர் அப்படின்னு அதிலே காமிச்சிரும். ஸோ உங்களுக்கு கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் அதுக்கு ஆப்ஷன் காமிக்கும். நீங்கள் கிளிக் பண்ணோடனே ஃபோட்டோ வந்துடும். ஃபோட்டோ ஒரு வாட்டி பார்த்துட்டு நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஃபிங்கர் பிரிண்ட்டுக்கு நம்ம மிஷின் இருக்குது. மந்த்ரா டிவைஸ் தான் நான் யூஸ் பண்ணுவேன். அதனால் மந்த்ரா டிவைஸில் அவங்க கஸ்டமரோட கைரேகை வைக்க சொல்லிடணும். பாருங்கள், அவங்களோட ஆதாரோட எல்லா டீட்டெயிலும் வெரிஃபிகேஷன் ஆயிடுச்சு. இப்போ அவங்களோட டீட்டெயில் வருது. இதில் நம்ம ஃபாதர் நேமும் ஆல்டர்னேட் மொபைல் நம்பரும் கொடுக்க வேண்டியது இருக்கும். ஃபாதர் நேமும் ஆல்டர்னேட் மொபைல் நம்பரும் அவங்க கஸ்டமர்கிட்ட கேட்டுட்டு டைப் பண்ணிடுங்க. பாருங்கள், நம்ம கொடுத்தாச்சு. இதில் ப்ரீபெய்டு செலக்ட் பண்ணிவிட்டு நம்மளோட பிளான் எவ்வளவு, கஸ்டமர் எவ்வளோக்கு சிம் கேட்காங்க அப்படிங்கிறத ஒரு பிளானை நம்ம செலக்ட் பண்ணிக்கிடணும். இப்போது அந்த டாட்டை கிளிக் பண்ணி இதில் 1 2 3 4 5 6 அப்படிங்கிற நம்பரை நான் டைப் பண்ணுறேன். நீங்களும் அதே மாதிரி டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து சிம்மை ஸ்கேன் பண்ண சொல்லுவாங்க. இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சிம்மை ஒரு வாட்டி ஸ்கேன் பண்ண சொல்லும். மற்ற டீட்டெயில் எல்லாமே அந்த பாக்ஸில் ஆட்டோமேட்டிக்காக கிளிக் ஆகிரும். இதில் வித் டிசேபிலிட்டின்னு கேட்டிருக்கும். நோன்னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட வேண்டியதான். அவ்வளோதான். இப்போது கஸ்டமரோட டீட்டெயில் வந்துடுச்சு. இதை பாக்ஸில் டிக் பண்ணி ப்ராசஸ் கொடுத்துட்டா நமக்கு இப்போ ஒவ்வொன்றா நம்மளுடைய ஏஜெண்ட்டோட ஃபிங்கர் பிரிண்ட்டை கேட்கும். நம்மளும் ஃபிங்கர் பிரிண்ட்டை கொடுத்துட்டோம் அப்படின்னா பாருங்கள், முடிஞ்சிருச்சு. இப்போ எல்லா டீட்டெயிலும் ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு சிம் வந்து ஓகே ஆயிரும். இப்படி தான் ஒரு ஜியோ சிம் இந்த பாஸ் ப்ளஸ் அப்ளிகேஷனில் வச்சு நம்ம ரெடி பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மொபைல் சர்வீஸ் வீடியோ எதுவும் டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான ரிப்ளை நான் கொடுக்குறேன். இதில் கேஸ் மட்டும் பே பண்ணணும். நம்ம பே பண்ணிட்டோம். இப்போ கஸ்டமருக்கு சிம் வந்து ரெடி ஆயிரும். அவ்வளோதான், சிம் வந்து ஓகே ஆயிடுச்சு. இப்போ கஸ்டமர்கிட்ட நம்ம கொடுத்துட வேண்டியதான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.